பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா? இனியனும் கந்தனும் நல்ல நண்பர்கள். 2 பேருமே ஏதாவது கண்ணி வச்சு மிருகங்களை பிடிக்கிறதுல கை தேர்ந்தவங்க. அப்படி இன்னைக்கும் ஏதாவது மிருகத்தை பிடிக்கலான்னு சொல்லி 2 பேரும் வலையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. இதை பார்த்த கந்தனோட ஒரு நண்பனும் இனியனோட மற்றொரு நண்பனும் நாங்களும் உங்க கூட வரோம் அப்படின்னு சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த 4 பேரும் அந்த வனப்பகுதிக்கு போனாங்க. அடர்ந்த மரங்கள் உள்ள பகுதி அது. குறிப்பா அங்க மான்கள் தான் நிறைய இருக்கும். அதனால அந்த வலைய மரத்துல கட்டிட்டு கீழே அந்த வலைய போட்டுட்டு பள்ளத்துக்கு மேல அந்த வலைய விரிச்சிட்டு அதுல கொஞ்சம் காய்ந்த இலைகள் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தூரமா போய் காத்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ மாட்டிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா வந்து பார்த்தவங்களுக்கு அங்க ஒரு மான் இருந்தது. ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க நண்பர்கள். ஆஹா! மான் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அந்த வலைய பிரிச்சு அந்த மான உள்ளேந்து எடுக்க போது தான் கந்தன் கவனிச்சாரு. அந்த மானு இப்போ சினையா இருக்கு. அது வயித்துல குட்டி இருக்கு. இத பார்த்த கந்தனுக்கு அந்த மான பிடிக்கிற எண்ணம் போயிடுச்சு. உடனே தன்னுடைய நண்பன் இனியன் கிட்ட, "டேய், இந்த மான விட்டுறலாம்டா. அடுத்து வேற ஏதாவது வருதான்னு பார்க்கலாம்" அப்படின்னு சொன்னாரு. இத கேட்ட இனியனுக்கு ரொம்ப கோவம். "என்னடா, கடவுளா பார்த்து மாட்ட வச்சிருக்கிறாரு. உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இதை விட சொல்ற?" அப்படின்னு கேட்டாரு. கந்தனுக்கு அவர் மனைவிக்கு குழந்தையே இல்லை. இந்த உலகம் ஏற்கனவே ஏகப்பட்ட காரணங்களை சொல்லிட்டு இருக்கு. இதுல இந்த வாயிலா ஜீவனோட பாவம் வேற எதுக்கு? அதனால தான் அந்த நண்பன் கிட்ட அவரு ரொம்பவே கெஞ்சினாரு. இனியனுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனா இனியனோட வந்திருந்த இன்னொரு நண்பனுக்கும் இது விருப்பம் இல்லை. காரணம் அவரோட மனைவி நிறைமாத கர்ப்பிணி. அதனால 2 பேருமா பேசி ஒரு வழியா அந்த மானை அந்த வலையிலேருந்து தப்பிக்க வச்சுட்டாங்க. இதனால வலை கொஞ்சம் சேதமாயிடுச்சு. 4 பேருக்குமே கொஞ்சம் ஒரு வகையில மனசு சங்கடம்தான். இப்படி வலையும் சேதமாயிடுச்சு, வந்த மிருகத்தையும் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. வலையை அப்படியே போட்டுட்டு 4 பேரும் என்னடா பண்றதுன்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, சரி வா, குளத்துல கொஞ்சம் தண்ணியாச்சும் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு அந்த வனப்பகுதியில் இருக்கிற அந்த சின்ன குளத்துல போய் தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு கிடிச்சிட்டு வரும்போது ஏதோ சத்தம். கொஞ்ச நேரத்துல அந்த சத்தம் அடங்கிருச்சு. வேகமா வலை இருந்த பகுதியில வந்து பார்த்தாங்க. அங்க நல்ல பெரிய கொம்புகளோட ஒரு மான் மாட்டி அது இறந்துருச்சு. காரணம், ஏற்கனவே பிக்கப்பட்ட நிலைமையில இருந்த அந்த வலையில சில அந்த கயிறுகள் அதோட கழுத்தை இறுக்கிடுச்சு. இத பார்த்த நண்பர்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். காரணம், ஒருவேளை அது உயிரோட இருந்தா இதையும் தப்ப வச்சிருப்பான் இந்த கந்தன் அப்படின்னு இனியன் சந்தோஷமா சொல்லிக்கிட்டே, இப்படி கொம்போட கிடைச்ச மான்னால இன்னும் வருமானம் அதிகமாவே கிடைக்கும்னு மகிழ்ச்சியோட அந்த மானை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. என்னங்க, இந்த மானை பிடிக்கிறதுக்கு இப்படி இவங்க கண்ணியை வச்சு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையில கூட ஏராளமான கண்ணிகள் இன்னைக்கு இருக்கு. நம்மளுக்கு தெரியாமலேயே சில பிரச்சனையில போய் நம்ம மாட்டிக்கிறோம். எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. சில நேரத்துல எதிர்பார்க்காத வியாதிகள், விபத்துகள், மனிதர்களால ஏற்படுற பல பொல்லாத காரியங்கள். வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? சங்கீதம் 91:3. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில நமக்கே தெரியாம ஏற்படுற அநேக இடர்பாடுல இருந்து தேவன் நம்மளை இன்னைக்கு பாதுகாப்பேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நம்மளோட வாழ்க்கையை மட்டும் இல்ல, நம்மளோட சரீரத்தையும் பாழாக்குற அந்த பொல்லாத கொள்ளை நோய்க்கும் நம்மளை தப்புவிப்பாராங்க. அப்புறம் ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? God bless you all.